திருச்செந்தூர் முருகன் உண்மை சம்பவ கதை. கடல் அலைகள் இடிக்கும் அந்த புனித மண்ணில் இன்றும் அமைதியாக முருகன் அமர்ந்து அருள்பாலிக்கும் இடம் திருச்செந்தூர். புராணம் மட்டுமல்ல, இது பக்தர்கள் அனுபவித்த உண்மை சம்பவம். ஒரு காலத்தில் திருச்செந்தூர் கடற்கரைக்கு அருகே ஒரு ஏழை மீனவர் குடும்பம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் கடலில் கடும் புயல், அலைகள் வானலாவ உயர்ந்தன. மீனவர்கள் திரும்பவே இல்லை. அந்த இரவில் அந்த குடும்பம் சுப்பிரமணியரை மனதார வேண்டியது. முருகா, நீ இங்கே அமர்ந்திருப்பதற்காகத்தான் எங்களை காப்பாற்றுவாய் என்று நம்புகிறோம். அதே இரவில் பல மீனவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார்கள். கடலின் நடுவில் சிவந்த ஒளியுடன் ஒரு இளைஞர் தோன்றினார். அவர் கை காட்டிய திசையில் சென்றோம். புயல் விலகியது. அடுத்த நாள் அனைவரும் உயிருடன் திரும்பினர். அவர்கள் பார்த்த இடம் இன்றைய திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கும் இடம். அப்போதுதான் மக்கள் உணர்ந்தார்கள், சூரபத்மனை வென்ற பின் கடலின் கரையில் அமர்ந்து பக்தர்களை நேரடியாக காக்க வேண்டும் என்பதற்காக முருகன் திருச்செந்தூரில் அமர்ந்தார் என்று. இன்றும் கடலில் செல்லும் முன் மீனவர்கள் முதலில் சொல்வது ஒன்றுதான்: திருச்செந்தூர் முருகா, எங்களை கைவிடாதே. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தால் முருகன் அருள் உங்களை தேடி வரும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்க.